3,40,000 நீங்க முன்பணம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து இஎம்ஐ ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். சூப்பர் 50-50 ஆஃபர். சரிங்களா? இதுல வந்து இன்னொரு பெரிய ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 நாள்ல டு 15 நாள்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு வந்து 4 கிராம் கோல்டு காயின் தரோம். 4 கிராம் கோல்டு காயின் கொடுத்துறோம். ஆமா 4 கிராம் கோல்டு காயின் கணக்கு போட்டு பார்த்தாலே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அதுலயே 60,000 போயிடுது. 7,80,000 60,000 போச்சுன்னா எவ்வளவு வரும்? 7,20,000 அவ்வளவுதான். சரிங்களா? ஆமா சரிங்களா? சூப்பர். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போஸ் அது வேணாம் சரி எனக்குன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ பண்ணி கொடுத்துரும். சூப்பர். பட்டா ஃப்ரீ பண்ணி கொடுத்துரும். பட்டா ஃப்ரீ பண்ணி கொடுத்துறோம். கோல்டு வேணான்றவங்க இத ஃப்ரீயா எடுத்துக்கலாம். சப்போஸ் இது ரெண்டுமே வேணான்றவங்களுக்கு வந்து இடத்தை வந்து நம்ம நெகோஷியேட் பண்ணி கொடுக்குறோம் சார். ஓகே ரேட் நம்ம கம்மி. ஆமா ரேட் நம்ம ஆஃபர் கொடுத்துறீங்க. ஆமா சூப்பர் சூப்பருங்க சார். அதாவது ஃபர்ஸ்ட் ரேட்டே ஆஃபர் தான். ஆமா அது இல்லாம பாத்தீங்கன்னா மக்களுக்கு நம்ம எப்பவுமே சக்சஸ் ப்ராப்பர்ட்டிலன்னு சொல்லும்போது ஆஃபர் இல்லனா எப்படி? ஆஃபர் இல்லனா கண்டிப்பா வந்து யாருமே வந்து வாங்க மாட்டாங்க. சும்மா கொடுத்தா கூட ஏதாவது ஒரு gift கொடுங்கன்னு கேக்குற காலம் ஆயி போச்சு. சரிங்க சார். அதனால வந்து ஒரு இடம் வாங்குறாங்க அப்படின்னும்போது அவங்க ஆசையா வந்து எனக்கு ஏதாவது gift-ஆ பண்ணுங்கன்னும்போது சரி நம்ம அந்த gift-அ வந்து நகை நிறைய வச்சுக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நகை வாணா அப்படின்றவங்களுக்கு ரேட்டை கம்மி பண்ணி தரோம். நகை இல்ல அப்படின்றவங்களுக்கு நம்ம நகையா கொடுக்குறோம். ரெண்டுமே இருக்கு அப்படின்னும்போது நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ பண்ணி கொடுத்துறோம். சூப்பர் சூப்பர். மக்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் நம்ம. மக்களுக்கு ஏதாவது நம்ம சைடுல இருந்து பண்ண போறோம். சூப்பர் சார். அதாவது நம்ம சக்சஸ் ப்ராப்பர்ட்டி என்டர்பிரைசஸ்ங்க. சாரோட கம்பெனி நம்ம ஆபீஸ் எங்க சார் போட்டுருக்கோம்? நம்ம ஆபீஸ் வந்து மடிப்பாக்கத்துக்கு முன்னாடி ஆயில் மில் பஸ் ஸ்டாப் அந்த மெயின்லயே இருக்கும். சொந்த பில்டிங் தான்.